Hi students, today 11th standard maths exercise 2.4 7th sum. If the equations x square minus ax plus b equal to 0, x and x square minus ex plus f equal to 0 have one root in common, and if the second equation has equal roots, then prove that ae equal to 2 into b plus f. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸில் என்ன ஒன் ரூட்ன்றது காமன் ரூட்டாக இருக்குது, ஒன் ரூட் வந்து காமனாகவும், அண்ட் இஃப் த செகண்ட் ஈக்குவேஷன் ஹாஸ் ஈக்குவல் ரூட்ஸு, இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் அந்த ரூட் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்றாங்க. தென் ப்ரூவ் தட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா ஏஇ ஈக்குவல் டு 2 into b plus f ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. டூ ஈக்குவேஷன்ஸ் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎக்ஸ் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. லெட் ஆல்ஃபா பி த காமன் ரூட், ஆல்ஃபான்றத காமன் ரூட்டாக எடுத்துக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஒன் ரூட் இஸ் காமன் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ஃபான்ற ரூட்டை வந்து காமன் ரூட்டாக எடுத்துக்கோங்க. let alpha be the common root, let alpha comma beta be the roots of x square minus ax plus b equal to 0. இங்கே ஆல்ஃபா கம்மா பீட்டா, ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின் போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போது டூ ரூட்ஸ் இருக்கும், ஒன்று ஆல்ஃபா ஒன்று வந்து பீட்டா. அதுதான் சம் ஆஃப் த ரூட் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏனும் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு பின்னு எழுதுறாங்க. ஏன்னா இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா மைனஸ் பி டிவைடட் பை ஏ. இங்கே பி இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு மைனஸ் ஏ இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏவாகும், அதான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சி இருக்கிற பிளேஸில் பி இருக்குது, அப்போ பி பை ஏவோட வேல்யூ 1, அப்போ பி தான் வரும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு லெட் ஆல்ஃபா கம்மா ஆல்ஃபா பி த ரூட்ஸு. ஏன் நம்ம ஆல்ஃபா கம்மா ஆல்ஃபா பி த ரூட்ஸ்னு சொல்கிறோன்னா ரெண்டு ரூட்ஸுமே ஈக்குவல் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கண்டிஷன்ஸ், ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸில் காமன் ரூட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கண்டிஷன்ஸில் ரெண்டு ரூட்ஸுமே ஈக்குவல்னா அப்போ ஆல்ஃபா கம்மா ஆல்ஃபா, ஆல்ஃபாக்கு ஆல்ஃபா தான் ஈக்குவலாக இருக்கும், ஆல்ஃபாக்கு பீட்டா ஈக்குவலாக இருக்குமா, இருக்காது. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெட் ஆல்ஃபா கம்மா ஆல்ஃபா பி த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎக்ஸ் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து சம் ஆஃப் த ரூட்னு போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா தானே இருக்குது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஈனா அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஈன்னு வரும். இங்கே நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எழுதுவோம், அதுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதுவோம். இது சம் ஆஃப் த ரூட், இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு. இங்கே ரெண்டு ரூட்டுமே சேமாக இருக்கிற வச்சு நம்ம என்ன எழுதுறோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு இ, அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இ. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப், ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப். இங்கே எப்படி இ எஃப் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா மைனஸ் பி பை ஏ, அந்த கண்டிஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இந்த கொஷனில் ஏவோட வேல்யூ, இந்த ஃபார்முலாவில் ஏவோட வேல்யூ 1னும் பியோட வேல்யூ மைனஸ் ஈனும் நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ வந்து எஃப்னும் இருக்குது. அதனால தான் இந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம போடுறோம். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஈனும் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய எல்ஹெச்எஸில் நம்ம கொஸ்டினில் எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஇ, அந்த ஏஇயை யூஸ் பண்ணி நம்ம எதை ப்ரூஃப் பண்ணோன்னா 2 இன்ட்டு பி ப்ளஸ் எஃப்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணோம். அப்போ நம்ம எல்ஹெச்எஸை மட்டும் இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ எல்ஹெச்எஸ்னா அது ஏஇ, அந்த ஏஇ எடுத்துக்கோங்க. ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னா இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு. ஸோ ஏக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இந்த ஹோல் டேர்ம் வந்து எதனோட வேல்யூனா ஏவோட வேல்யூ, இந்த ஹோல் டேர்ம் எதனோட வேல்யூனா ஈயோட வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூஸை எடுத்து அப்ளை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபான் போது 2 ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அதாவது பீட்டா இன்ட்டு 2 ஆல்ஃபான் போது 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போது இந்த 2 அப்படியே இருக்கட்டும், ஆல்ஃபா ஸ்கொயரு எது கண்டுபிடிச்சிருக்கோன்னா எஃப்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம எஃப் யூஸ் பண்ணுறோம். 2 அப்படியே இருக்கட்டும். ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோன்னா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்.
ஸோ ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக நம்ம பின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும் 2f + 2b. இந்த ரெண்டு டேர்ம்லையுமே என்ன காமனாக இருக்குன்னா 2 காமனாக இருக்குது. இப்போ 2வை காமனாக எடுத்தோம்னா f + bன்னு வரும். அப்போ a = 2 × b + f. ஏன்னா நம்மளுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். a + bனாலும் b + aனாலும் ஈக்குவல் தான். அதே மாதிரி 3 + 2நாலும் 2 + 3நாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும் 5 தான் வரும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ f + bனாலும் b + fனாலும் சேம் தான். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க கொஷினில் ae = 2 × b + fன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம LHS RHS சேமாக ப்ரூஃப் பண்ணியாச்சு. hence it's proved அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க. என்னன்னா டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரூட்ஸ்க்கு நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ்னும் போது del = b² - 4ac இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா del = b² - 4ac அதுதான் நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸு. இதில் வந்து ரியல் ரூட்ஸா இல்லை டிஸ்டிங்க்ட் ரூட்ஸா இல்லை ரூட்ஸ் ஆர் ஈக்குவலா ரியலா அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் அந்த டேபிளில் இருக்கும் பாருங்கள், உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க, இப்போ 11th நீங்கள் படிச்சிருக்கீங்க. அந்த டெக்ஸ்ட் புக்கில் இந்த எக்ஸசைஸ்க்கு பிஃபோர் பேஜில் இருக்கும். அந்த பேஜில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அது ரியலா டிஸ்டிங்க்டா இல்லை நாட் ரியலா இமேஜினரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுதான் டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் 10th இதை டீப்பாகவே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? 8th சம் ஹோம்ஒர்க்காக போடுங்க. எதனா டவுட் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 ஹோம்ஒர்க்காக போடுங்க. என்னன்னா without sketching the graph find whether the graphs of the following functions will intersect the x-axis and if so how many points அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸில் del = b² - 4ac அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கண்டிஷன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இதில் கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது டெல்லோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது 0 விட லெஸ் தென் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா நாட் இன்டர்செக்ட், அந்த பாயிண்ட் எதுவுமே எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இதே வந்து டெல்லோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக என்னது எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்ஸ் ஆகுது நம்மளுக்கு என்ன ஆகும் இன்டர்செக்ட் ஆகும். அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆகுது இன்டர்செக்ட் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆகும். இதே வந்து தேர்ட் பாயிண்ட் என்னென்னா இந்த கண்டிஷன்ஸில் இதுக்கு வந்து டெல்லோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து ஒன்லி 1 பாயிண்டில் மட்டும்தான் டச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒன்லி 1 பாயிண்டில் மட்டும்தான் டச் ஆகும் அப்படின்றாங்க. நீங்கள் இந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இங்கே வந்து வித்தவுட் ஸ்கெட்சிங் த கிராஃப்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாயிண்ட்ஸை வந்து ஸ்கெட்ச் பண்ணக்கூடாது, கிராஃபில் ஸ்கெட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை ஸ்கெட்ச் பண்ணாமையே லெஸ் தெனாக வருதா கிரேட்டர் தெனாக வருதா ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள். லெஸ் தெனாக வந்துச்சுன்னா நாட் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ், கிரேட்டர் தெனாக வந்துச்சுன்னா 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகும். இதே del = 0 வந்துச்சுன்னா ஒன்லி 1 பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகும். இந்த 9th சம்மில் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து del = b² - 4ac இங்கே மென்ஷன் பண்ணல நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் கேட்கலையே, ஏன் இதை கண்டுபிடிக்கணும்னு கேட்காதீங்க. ஏன்னா இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணால் தான் தெரியும் நம்மளுக்கு. 8th சம்மும் அதே மாதிரி ஹோம்ஒர்க் நல்லா போட்டுருங்க. எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. அது நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 10th சம்மில் ரைட் f(x) = x² 5x + 4 in completed square form. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. என்னன்னா b/2 அப்படி சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் அதை ஆட் பண்ணிங்கன்னா 10th நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ கொடுத்துருக்க கண்டிஷன்ஸில் b/2ன்னு சொல்லிட்டு ஹோல் ஸ்கொயர் அந்த கண்டிஷன்ஸை 2 சைடு ஆட் பண்ணி அது ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனுக்கு கொண்டு வச்சு முடிங்க. சிம்பிள் தான். என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து x² + 5x + 4ன்னு இருக்கும். அதுதான் உங்களுடைய y கண்டிஷன்ஸ். f(x) yன்னு எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன்ஸில் இங்கே 5ன்றது தான் இங்கே ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னா 1, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 4. இங்கே b/2 த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்?
b இருக்கிற பிளேஸில் 5 இருக்குது. அப்போ 5/2 த ஹோல் ஸ்கொயர். அந்த டேர்மை போத் சைடு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்க. அந்த டேர்மை ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. இது எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. சிம்பிள் தான், இது நானே போடலாம். இருந்தாலும் உங்களுக்கு 10th நடந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இதை நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். நான் கண்டிஷன்ஸும் சொல்லிட்டேன். ஃபைனலாக ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான் ஆன்சரே வரப்போகுது. அது எதனா டவுட் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதோட வந்து எக்ஸசைஸ் 2.4 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.5லையும் இதே மாதிரி தான், சால்விங் மெத்தட் தான். இன்இக்வாலிட்டிஸ் கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம பார்க்குவோம். இல்லை எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. இது வரைக்கும் கிளியர் ஆகிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.